கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. 42ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தன் ஆத்துமாவை குறித்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துகிற தேவனை அவன் அறிந்திருந்தான். ஆனால் சூழ்நிலைகளை பார்ப்போமானால் துன்பங்கள் தான், சோதனைகள் தான், பிரச்சனைகள் தான். ஆனாலும் தன்னுடைய ஆத்துமா தேவன் மேலே வைத்த வாஞ்சியை இங்கு வெளிப்படுத்துகிறான். அதே சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமானால், மானானது நீரோடையை எப்படி வாஞ்சிக்கிறதோ அப்படி என் ஆத்துமா மேல் வாஞ்சியாக இருக்கிறது, ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாக இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன் என்று சொல்லுகிறார். அவர் காத்திருக்கிறதையும் தேவ சமூகத்திலே வந்து நிற்பதையும் மிகவும் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் மாத்திரமே விடுவிக்க வல்லவர் என்பதை அறிந்திருந்ததினாலே தன் ஆத்துமாவை பார்த்து கலங்காதே, திகையாதே என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட துன்பங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, பிரச்சனைகள் நம்ம கைமீறி போகும் பொழுது, சத்துரு நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயிப்பது போல தெரியும் பொழுது நாம் இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்புகிறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் நேரிட்டது, எனக்கு மாத்திரம் ஏன் என்று சொல்லி. ஆனால் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அப்படிப்பட்ட காரியங்களை வைத்து நாம் காத்திருப்போமானால், ஜெபிப்போமானால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு பதில் தருவார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலும் நாம் தேவனை துதிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்மை அவருடைய பாதையிலே நடத்தி நம்மை அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று 43ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நாம் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனையோ பாதைகளை தேவன் நம்மை கடக்க பண்ணினார். நாம் துன்பப்படும் வேளையிலே நம்மை தூக்கி எடுத்தாரே, அதை நினைத்து பார்க்க வேண்டும். சோர்ந்து போகும் பொழுது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராயிருந்தாரே, அதை நினைத்து பார்க்க வேண்டும். கலங்கின நேரங்களிலெல்லாம் கலங்காதே என்று நம்மை கரம் பிடித்தாரே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நினைத்து நாம் நம்முடைய காரியங்களை கடந்து செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, அங்கு பெருமழை சொரிகிறது, பெருவெள்ளம் வருகிறது, காற்றடிக்கிறது, அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டதாக இருந்தது. நம்முடைய விசுவாசம் என்னும் அஸ்திபாரம் கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேலே இருக்குமானால் எப்படிப்பட்ட சோதனைகள், போராட்டங்கள், பெருவெள்ளங்கள், காற்று வந்தாலும் நாம் அசையாதபடி நிலைத்திருக்கிறவர்களாய் இருப்போம். ஆகவே தான் தேவன் தம்முடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள், நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளான பூமியுமாய் இருந்தேனோ, பின்ன ஏன் என் ஜனங்கள் இப்படி சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். நமக்கு தேவன் எப்படிப்பட்ட வார்த்தைகளை தந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வந்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இங்கு தாவீதை சீமையை தூசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவன் என்னை தூசிக்கட்டும், என்னை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகவே ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்று சொல்லுகிறார். நமக்கு வருகிற பாடுகள், பலவீனங்கள், சோதனைகள் எல்லாம் தேவன் அனுமதித்தார், அவற்றிலிருந்து விடுதலையாக்க ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்பி தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா தேவனை தேடுகிறதிலே குறைந்து போக விடாதபடி இன்னும் நாம் தேவனை பாடும் பொழுது, இன்னும் தேவனை துதிக்கும் பொழுது, இன்னும் தேவ சமூகத்தை கிட்டி சேரும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய கலக்கங்கள், நம்முடைய பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே மகிழ்ச்சியாய் கொண்டு வந்து நிறுத்த அவர் உண்மையுள்ளவர். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் பயந்து போகிற நேரமெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய வார்த்தையினாலே அவைகளை அதட்டினீரே. இன்றைக்கும் அந்த வார்த்தை எங்களிடத்திலே கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.